الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 3 ஆயத்துகளுக்கு இதற்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 4வது ஆயத்தாகிய இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதில் இய்யாக நஅபுது என்பதற்கு சில விளக்கங்கள் இதற்கு முன்னதாக உள்ள வாரத்தில் சொல்லப்பட்டது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து பல கருத்துக்களை கொண்டதாக, பல அற்புதமான செய்திகளை உள்ளடக்கியதாக அல்லாஹு தஆலா அதனை அருளுகின்றான். அல்லாஹுவை பற்றி அவனுடைய புகழை முந்திய 3 ஆயத்துகளில் சொல்லி தந்த அல்லாஹு தஆலா அவனையே வணங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பித்து, பிறகு அந்த வணக்கத்திற்காக வேண்டியும் மற்றுமுள்ள காரியங்களுக்காக வேண்டியும் அவனிடத்திலேயே நாம் உதவி தேட வேண்டும் என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றான். நஅபுது நாங்கள் வணங்குகிறோம் என்ற அந்த வார்த்தை இபாதத் என்ற வேர் சொல்லில் இருந்து வந்தது என்பதாக சொல்லப்பட்டது. இபாதத் என்பது வெறுமனே தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்கள் மட்டுமல்ல. மனிதன் செய்யக்கூடிய, ஒரு மூமினான மனிதன் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இபாதத்தாக மாறுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். ஒரு காரியம் எப்படி செய்யப்பட வேண்டுமோ, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த முறைப்படிக்கு அந்த காரியத்தை செய்தால் அவை அனைத்துமே இபாதத் என்பதாக மாற்றப்படும். சாப்பிடுவது, தூங்குவது, நடப்பது, பேசுவது, சிரிப்பது, குறைந்த அளவுக்கு மலம் ஜலம் கழிப்பது போன்றவை எல்லாம் இபாதத்தாக மனிதனுக்கு மாற்றப்படும். அதாவது அவனுடைய செயலேற்றிலே நன்மைகள் பதியப்படக்கூடியதாக ஆக்கப்படும். இப்போது உன்னையே வணங்குகின்றோம் என்பதாக நாம் சொல்லும் பொழுது இந்த எல்லா வகையான வணக்கங்களையும் அது குறிக்கும். ஜிக்ர் செய்கின்றோம், அதுவும் ஒரு உயர்தரமான இபாதத். அதனை அல்லாஹுக்காக வேண்டியே நாம் செய்ய வேண்டும். அதே போன்று தொழுகின்றோம், அதை அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். இப்படி எத்தனை வகை வணக்கங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்துமே உனக்காகவே நாங்கள் செய்கின்றோம் என்பதை ஒரு அடியான் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கை கட்டி நின்று அதனை சொல்லக்கூடிய தன்மையை அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகின்றான். 10 வகையான இபாதத்துகள் இதற்கு முந்தைய வாரத்தில் சொல்லப்பட்டன. இபாதத் என்பது 10 வகைகள் இருக்கின்றன என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், ஹலாலான உணவை தேடுதல், பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்தல், நன்மையை அடுத்தவருக்கு சொல்லுதல், தீமையை விட்டும் அடுத்தவரை தடுத்தல்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றி நடப்பது. இந்த 10 இபாதத்துகள் என்பதாக சொல்லப்படும் என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். அதற்குரிய விளக்கங்கள் சென்ற முன்னால் உள்ள வாரங்களிலே சொல்லப்பட்டது. பிறகு இபாதத் என்பது மனதை சேர்ந்த இபாதத், நாவை சேர்ந்த இபாதத், உடலை சார்ந்த இபாதத், பொருளை சார்ந்த இபாதத் என்பதாக பல வகையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. மனதை சேர்ந்த இபாதத் என்பது இபாதத்தை கல்வி என்பதாக சொல்லப்படும். கல்பு சம்பந்தமான வணக்கங்கள். அல்லாஹ் தஆலாவை ஜிக்ர் செய்யக்கூடிய நேரத்தில் மனம் ஒன்றி ஜிக்ர் செய்வது. உதாரணமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஜிக்ரை நாவின் மூலமாக நாம் செய்கின்றோம். இந்த நாவின் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த வாசகம், அந்த கருத்து மனதிலே உறுதிப்படுத்தப்பட்டு மனம் ஒன்றி செய்வதற்கின்றதே, அதற்கு பெயர் இபாதத்தை கல்வி என்பதாக சொல்லப்படும். ஹஜ் என்பது எல்லா வகையான இபாதத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். அவர் அந்த ஹஜ்ஜுடைய நிய்யத்தை கல்வின் மூலமாக செய்ய வேண்டும். இப்பொழுது கல்பு சம்பந்தமான விஷயமும் அங்கே வந்து விடுகின்றது. கல்பிலே நிய்யத்து செய்த பின்னால் அவர் தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை சொல்லுவது நாவின் மூலமாக ஏற்பட வேண்டும். இந்த தல்பியாவை நிரந்தரமாக இஹ்ராம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர் நிரந்தரமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும், நேரம் வரைக்கும் என்பது கல்பு நாவு சம்பந்தப்பட்ட இபாதத்தாக ஆக்கப்படுகின்றது. எனவே ஹஜ் என்பது எல்லா வகையான இபாதத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். ஆக இங்கே இய்யாக நஅபுது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த வகை இபாதத்தை நாம் செய்தாலும் சரி, அந்த இபாதத்தை உனக்காக வேண்டியே நாங்கள் செய்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று நாம் அதனை விண்ணப்பிக்க கூடிய ஒரு அம்சம், ஒரு தன்மை அந்த வாசகத்திலே ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே இய்யாக நஅபுது என்று நாம் ஓதக்கூடிய நேரத்தில் இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வந்து விட வேண்டும். உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னால், நான் தொழக்கூடிய இந்த தொழுகை மட்டுமல்ல, இந்த தொழுகைக்கு அப்பால் எத்தனை வணக்கங்களை, எத்தனை இபாதத்துகளை நான் செய்கின்றேனோ அத்தனை வணக்கங்களையும் உனக்காகவே நான் செய்கின்றேன். இந்த உலகத்திலே வேறு எந்த லாபத்திற்காக வேண்டியும், எந்த மனிதருக்காக வேண்டியும், அல்லது யாருக்கும் அடிபணிந்தோ, யாரும் பார்ப்பதற்காக வேண்டியோ, புகழ்வதற்காக வேண்டியோ, போற்றுவதற்காக வேண்டியோ நாங்கள் இந்த வணக்கத்தை செய்யவில்லை, எந்த வணக்கத்தையும் செய்ய மாட்டோம் என்று சபதம் செய்யக்கூடிய, உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா இய்யாக நஅபுது என்ற வாசகத்திலே அமைத்து வைத்திருக்கின்றார். இதற்கு முன்னால் உள்ள வாரத்தில் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. நஅபுது என்பது இபாதத் என்ற வேர் சொல், அசல் சொல்லில் இருந்து வந்தது. அந்த இபாதத் என்பது யார் இபாதத் செய்கின்றாரோ அவருக்கு பெயர் ஆபித் என்பதாக சொல்லப்படும். இபாதத் செய்யக்கூடிய மனிதருக்கு பெயர் ஆபித். இப்ப நான் தொழுகிறேன், தொழுகை என்பது ஒரு இபாதத். தொழக்கூடிய மனிதருக்கு பெயர் ஆபித், வணங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இபாதத் 10 வகை சொல்லப்பட்டது. அதே போன்று எத்தனை வகை, எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, அந்த இபாதத்தை செய்யக்கூடியவருக்கு பெயர் ஆபித் என்பதாக சொல்லப்படும். வணக்கசாலி, வணங்கக்கூடியவர் என்று பெயர். இந்த வணக்கத்திலே, இபாதத்திலே அல்லாஹுவை முன் நிறுத்தி, அல்லாஹுவுக்கு தவிர வேறு எவருக்கும் இந்த வணக்கம் இல்லை என்ற அமைப்பிலே இப்பொழுது எப்படி சொல்லப்பட்டதோ அந்த முறைப்படிக்கு எல்லா காரியங்களையும் அல்லாஹுக்காக வேண்டிய நான் செய்கின்றேன், அல்லாஹுடைய அடிமையாக, அல்லாஹுடைய அடிமையாக நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் மேலோங்கி அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் தன்னை அர்ப்பணிப்பது, தன்னை ஒப்படைப்பது என்ற நிலை ஏற்பட்டு விட்டால், அந்த மாதிரி இபாதத்தின் மூலமாக இந்த மனிதர் பெறக்கூடிய, அதாவது இந்த தன்மை உள்ள மனிதர் பெறக்கூடிய நிலை இருக்கின்றதே, இது அப்தியத் என்பதாக சொல்லப்படும், உபூதத் என்பதாக சொல்லப்படும், அல்லது உபூதியத் என்பதாக சொல்லப்படும். சென்ற வாரம் அதற்கு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இபாதத் உடைய மனிதர் இருக்கின்றாரே, அவர் ஆபித் என்பதாக சொல்லப்படும், அவருக்கு பெயர். உபூதியத் உடையவராக இருக்கின்றாரே, அல்லாஹுக்கு அடிமைத்தனம் செய்வது,
அடிமைத்தனம் உடையவராக இருப்பது, அபுதாக இருப்பது என்பது இபாதத் ஆபிதாக இருப்பதை விட, இபாதத்திலிருந்து ஆபிதாக இருப்பதை விட இபாதத்திலிருந்து அபுதாக இருப்பதற்கின்றது அது மிக உயர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை அடிமை என்பதாக சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொண்டார்கள். அடிமை என்று சொல்லிக் கொள்வதிலே மிகப்பெரிய பெருமை உடையவர்களாக இருந்தார்கள். தாங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்து சாப்பிடுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய அடிமையாக நான் இருக்க விரும்புகின்றேன் என்பதாக கூறினார்கள். தாங்கள் ஏன் கால்கள் வீங்கும் அளவுக்கு இரவு நேரங்களிலே நின்று வணங்குகிறீர்கள் என்பதாக ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்ட பொழுது, அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடிமையாக நான் இருக்கக்கூடாதா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தங்களை அடிமையாக ஆக்கிக் கொள்வதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமான விருப்பம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த அடிமை என்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை உண்டாக்கி தரக்கூடியது. இது சாதாரண மனிதனால் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வது என்பது முடியாது. அது மிக உயர்ந்த மனிதர்களால் தான் முடியும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது தன்னுடைய அடியார் என்பதாக சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி மியராஜுடைய அந்த பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி, ஒருவன் மகா தூயவனாக ஆகிவிட்டான். எப்படிப்பட்டவன்? அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜித். அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவின் ஒரு பகுதியிலே மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பகுதியில் இருந்து மஸ்ஜித் அக்ஸா என்ற பள்ளியின் வரைக்கும் இரவிலே கொண்டு சென்றானே, நடத்தாட்டி சென்றானே, அந்த ஒருவன் மிக தூய்மையாகி விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்து என்பதாக அங்கே வர்ணிக்கின்றார். இந்த வாசகத்தை, இந்த ஆயத்து இறங்கிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். மியராஜுக்கு சென்று வந்த மறுநாள் காலையிலே அல்லாஹ் தஆலா கேட்டானாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா முஹம்மத் பிமா ஷர்ரஃப்துக, உன்னை நான் எதை கொண்டு பெருமைப்படுத்தினேன், சிறப்புப்படுத்தினேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரப்பி ஹைசு நஸப்தினி இலைக பி யா அப்தி, என்னுடைய அடிமையே என்பதாக என்னை உன்னோடு சேர்த்து நீ சொன்னாயே, அந்த வாசகம் தான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமை என்பதாக சொன்ன வாசகம் இருக்கின்றது. அதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடைந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே அந்த வார்த்தையை உபயோகித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை சொல்லி அழைத்தது 4 இடத்திலே, குர்ஆனிலே 4 இடத்திலே முஹம்மது என்ற பெயர் வருகின்றது. அது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வேண்டி அங்கே சொல்லப்பட்டது. இவர்தான், இந்த முஹம்மத் என்பவர்தான் என்னுடைய தூதர் என்று சொல்லுவதற்காக வேண்டியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதற்காக வேண்டியும், அவருடைய தூதுவத்தையும் அவர்களுடைய சில சிறப்பு தன்மைகளையும் சொல்லி காட்டுவதற்காக வேண்டி 4 இடங்களிலே அல்லாஹ் தஆலா பெயரை உபயோகிக்கின்றார். அது அல்லாத மற்ற இடங்களில் எல்லாம் யா அய்யுஹன் நபியோ, நபியே என்றுதான் கூப்பிடுகின்றார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது யா அய்யுஹன் நபியு என்ற அந்த வாசகம். ஆனால் ஒரு சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா அப்து, அடிமை என்ற வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி, அல்லாஹுக்கே எல்லா புகழும் தன்னுடைய அடியாரின் மீது இறக்கி வைத்தானே, குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று பின்னால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், வேதத்தை தன்னுடைய அடியாரின் மீது இறக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்து என்பதாக சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியே என்று கூப்பிடுவதை விட, முஹம்மதே என்று கூப்பிடுவதை விட மிக அதிகமான மகிழ்ச்சிக்குரியதாக அது இருந்தது என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார் நின்று தொழக்கூடிய நேரத்தில், அந்த குஃபார்கள் இடையூறு செய்தார்கள் தொழக்கூடிய நேரத்தில், ஆரம்ப கட்டத்தில் மக்காவில, வலம்மா வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி காது யகூனூன அலைஹி லிபதா என்ற ஆயத்திலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அடியார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே குறிப்பிடுகின்றார். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வ கும் மினஸ் சாஜிதீன் என்ற ஆயத்திலே
நீ சஜிதா செய்யக்கூடியவர்களில் ஒருவராக இருப்பாயாக, உம்முடைய ரப்பை சஜிதா செய்வாயாக, உம்முடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வாயாக என்று சொல்லக்கூடிய ஆயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பெருமைப்படுத்துகின்றான். நபி அவர்களை தஸ்பீஹ் செய்யும்படியாகவும் சஜிதா செய்யும்படியாகவும் சஜிதா செய்யக்கூடியவர்களிலே ஒருவராக இருக்கும்படியாகவும் சொல்லும் பொழுது அந்த சஜிதாவின் மூலமாகத்தான் பெருமை உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். தன்னுடைய அப்தியத் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் தஆலா இடத்தில் மதிப்பு மரியாதையும் பெற முடியும். அதுதான் உயர்ந்த அந்தஸ்து என்பதையும் தெரியப்படுத்துகின்றார். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், மரணம் வரும் வரைக்கும் உம்முடைய ரப்பை நபியை நீர் வணங்குவீராக, நீர் இபாதத் செய்வீராக என்ற அந்த வஅபுத் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்துகின்றார். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே பல ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இபாதத் என்பதிலே, வணக்கம் என்பதிலே ஆபிதாக இருப்பதை விட அபுதாக இருப்பது மிக உயர்ந்தது. சரி, அபுது எப்போ வரும்? அப்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அடிமைத்தனம், அடிமையாக இருக்கக்கூடிய நிலை எப்பொழுது வரும் என்று சொன்னால் இபாதத்தின் மூலமாகத்தான் வரும். அதாவது ஆபிதாக இருப்பதன் மூலமாகத்தான் வரும். ஒரு மனிதன் ஆபிதாக ஆனால், அந்த ஆபித் என்ற நிலையிலே உயர்ந்து சென்றால் அந்த மனிதன் அப்தாக மாற முடியும். எனவே அல்லாஹ் தஆலாவிடத்திலே இய்யாக நஅபுது என்று நாம் கைகட்டி நின்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் உன்னை வணங்குகின்றேன், வணங்கக்கூடிய ஆபிதாக இருக்கின்றேன், இந்த வணக்கத்தின் மூலமாக உனக்கு அபுதாக மாறுவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்லக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நிலையும் இய்யாக நஅபுதுக்குள்ள இருக்கு. சரி, இப்போ மற்றொரு கருத்து அதில் அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான். நஅபுது என்பது நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். ஆனா சொல்றது யாரு? தனியா ஒரு ஆள் தான் சொல்றாரு. ஜமாத்துல இமாம் ஓதும் போதும் இய்யாக நஅபுது தான் ஓதுறாரு, தனித்தனியா தொழுகும் பொழுது இய்யாக நஅபுது தான் ஓதும். ஆனா நஅபுது அப்படிங்கிறது பன்மை வார்த்தை, அது புளூரல், நாங்கள் வணங்குகிறோம். இப்ப எப்படி சொல்லணும்? தனியா தொழுகும் பொழுது எப்படி சொல்லணும்? இய்யாக அஅபுது, உன்னையே நான் வணங்குகிறேன்னு சொல்லணும் அந்த இடத்துல, அதான் முறை. ஆனா நஅபுது நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்றோம். நம்ம தனியா தொழுகும் போதும் அப்படித்தான் சொல்றோம். தனியா தொழுகும் பொழுதும் கூட ஒரு மனிதன் இய்யாக அஅபுது, ஏன் நஅபுதுன்னு சொல்லணும்? நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லணும். தனியாக நான் தனியாகத்தானே தொழுறேன், அதனால இய்யாக அஅபுது என்று நான் சொல்லுவேன் என்பதாக ஒருவர் நினைத்து இய்யாக நஅபுதுக்கு பதிலா இய்யாக அஅபுது அப்படின்னு ஓதுறாருன்னு வச்சுக்கோங்க, தொழுகை பாத்திலா போயிடும். அல்லாஹ் நஅபுதுன்னு சொல்றது இவர் அஅபுதுன்னு ஓதுனால தொழுகை பாத்திலா போயிடும். ஆனா அங்க அர்த்தம் சரியான்னு கேட்டா கருத்து வந்து மேலோட்டமாக பார்த்தா அது சரியில்லை அப்படின்னு தெரியுது. தனித்து தொழக்கூடிய ஒருவர் நான் வணங்குகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும், நாங்கள் வணங்குகிறோம் ஏன் சொல்லணும் என்பதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதுல முக்கியமாக இந்த வணக்கம், நாங்கள் வணங்கக்கூடிய இந்த வணக்கம் இருக்கின்றதே, நான் வணங்கக்கூடிய இந்த வணக்கம் இருக்கின்றதே, இது நான் மட்டும் வணங்குவதல்ல. இந்த உலகத்தில் யார் யார் படைப்புகளாக படைக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் உனக்கு வணக்கம் செய்ய வேண்டும், உன்னை வணங்க வேண்டும் என்ற நியதியை ஒவ்வொரு மனிதனும் சொல்லி காட்ட வேண்டும் என்ற அமைப்பை அல்லாஹ் தஆலா அந்த நஅபுது என்பதிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் என்று விளக்கம் சொல்லப்படுகின்றது. நாங்கள் வணங்குகின்றோம், யா அல்லாஹ் கைகட்டி நிற்கக்கூடிய நேரத்தில் தனித்து தொடரக்கூடிய ஒரு மனிதனும் கூட யா அல்லாஹ் நான் மட்டும் உன்னை வணங்கவில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் எல்லா மக்லூகாத்துகளும் உன்னையே வணங்குகின்றன என்று தெரிவிக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வார்த்தையை. அதே போன்று பலரும் சேர்த்து தொழக்கூடிய நேரத்தில், ஜமாத்தாக தொழக்கூடிய நேரத்தில் இய்யாக நஅபுது என்று இமாம் ஓதுகின்றார். அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஷாஃபி மذஹபின் படிக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகளும் ஓதுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு ஜமாஅத்தில பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மனோபாவங்கள், தன்மைகள் இருப்பது கிடையாது. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு 100 பேர் தொழுதாங்கன்னா 100 பேருடைய மனமும் ஒரே மாதிரி இருக்காது, 100 பேருடைய அஹ்லாக் பண்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்காது, 100 பேருடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான நிலையில் இருப்பார்கள். சிலர் நல்ல குணமுடையவராக இருக்கலாம், சிலர் தீய குணமுடையவராக இருக்கலாம், சிலர் நல்லதும் கெட்டதும் கலந்தவராக சிலர் இருக்கலாம், சிலர் கோபம் உள்ளவராக இருக்கலாம், சிலர் சார்ந்த தன்மை உடையவராக இருக்கலாம். இப்படி பல்வேறு அம்சங்கள் கொண்ட ஒரு தொகுதி, ஒரு கூட்டம் ஒரு இடத்திலே தொழுகின்றார்கள்.
இந்த இடத்துல இய்யாக நஅபுது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே யார் யார் அங்கே வணக்கம் செய்கின்றார்களோ, அந்த ஜமாஅத்திலே இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருமே, நாங்கள் அனைவருமே சேர்ந்து உன்னை தொழுகின்றோம், உன்னை வணங்குகின்றோம். எங்களிலே கெட்டவரும் உண்டு, நல்லவரும் உண்டு. நல்ல பண்பாடு உடையவர்களும் உண்டு, தீய பண்பாடு உடையவர்களும் உண்டு. எங்களிலே கருப்பரும் உண்டு, சிவப்பரும் உண்டு. எங்களிலே எல்லா விதமான மொழிகள் பேசக்கூடியவர்களும் உள்ளனர். ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை வணங்குகின்றோம் என்று நாம் ஒட்டுமொத்தமாக, நான் தனியாக கிடையாது, நான் ஒரு ஜமாஅத்தாக இருக்கின்றேன், ஒரு கட்டுக்கோப்பான அம்சம் உள்ளவனாக நான் இருக்கின்றேன், ஒரு கூட்டத்திலே கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் தனித்து வாழ மாட்டேன் என்பதையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் விண்ணப்பிப்பது இய்யாக நஅபுது என்பதிலே அமைந்திருக்கின்றது. இய்யாக நஅபுது என்று ஓதக்கூடிய நேரத்திலேயே நான் ஜமாஅத்தை விட்டு பிரிந்து விட மாட்டேன், நான் ஜமாஅத்தோடு சேர்ந்து வாழுவேன், கூட்டத்தாரோடு சேர்ந்து வாழுவேன், ஊரோடு ஒத்து வாழுவேன், மனிதர்களை விட்டு பிரிந்து நான் தனிமையில் செயல்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அந்த இய்யாக நஅபுதுக்குள்ள வந்து விடுகின்றன. அதனால்தான் அல்லாஹ் தஆலா பன்மை வார்த்தையை போட்டு நீ இப்படி சொல் என்பதாக சொல்லி வைத்திருக்கின்றான், சொல்ல வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா என்றும் விளக்கங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஜமாஅத்தை விட்டு ஒரு மனிதன் ஒரு ஜமாஅத்தோடு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ஒரு கூட்டத்தாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது ஒரு மஹல்லா, மேலவாக்கம் அப்படின்னா இது ஒரு மஹல்லா. இந்த மஹல்லாவுக்கு ஒரு ஜமாஅத் இருக்கின்றது. இந்த ஜமாஅத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார், ஒரு பெரிய மனிதர் இருப்பார், ஒரு நீதிவான் இருப்பார். அந்த அவர் தலைவராக நியமிக்கப்பட்ட பின்னால் ஒரு குழு இருக்கின்றது, அதற்கு ஒரு தலைவர், அதற்கு ஒரு செயலாளர், அதற்கு சில பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அந்த ஜமாஅத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த முறைப்படிக்கு அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும், ஜமாஅத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது. அதே போன்று இஸ்லாம் என்பது ஒரு பெரிய ஜமாத், இஸ்லாம் என்பதே ஒரு பெரிய ஜமாத். இந்த இஸ்லாத்திலே கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எப்படி இமாம்களின் மூலமாக அந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டு இருக்கின்றனவோ அந்த முறைப்படிக்கு அந்த ஜமாத்துக்கு கட்டுப்பட்டவராக, ஜமாத்து செய்யக்கூடிய செயல்களுக்கு உட்பட்டவராக ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய தன்மையை அவர் உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஜமாத்தோடு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஜமாத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி ஏராளமான ஹதீஸ்களை சொல்லி தருகின்றார்கள். மன் ஷத்த பின்னார், எவர் ஜமாத்தை விட்டு தனித்து விடுகின்றாரோ அவர் நரகத்திலும் தனித்து போடப்படுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அதாவது நரகத்திற்கு சென்று விடுவார் என்று கருத்து. மன் ஃபாரகல் ஜமாஅத்த ஷிப்ரன், எவர் ஒருவர் ஒரு ஜமாஅத்தை ஒரு ஜான் அளவுக்கு பிரிந்திருப்பாரையானால் ஃபகத் ஹலஅ மின் அன் உனுகிஹி, ஃபகத் ஹலஅ ரிபகத்துல் இஸ்லாமி அன் உனுகிஹி, அவர் இஸ்லாம் என்ற பரிவட்டத்தை, இஸ்லாம் என்ற போர்வையை தன்னுடைய கழுத்தை விட்டு கழற்றியவராக ஆகிவிடுகின்றார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். எனவே ஜமாஅத்தோடு சேர்ந்து வாழுவேன் என்ற ஒப்பந்தத்தை, உறுதிப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் நஅபுது என்பது வழங்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதில் இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் அமையப்பட்டு இருக்கின்றன. நாங்கள் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்லும் பொழுது ஜமாஅத்தோடு நான் சேர்ந்து வாழுவேன் என்று ஒவ்வொரு நபரும் விண்ணப்பிக்கக்கூடிய அம்சத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். அதே போன்று பாருங்க, இப்ப நம்ம தொழுகிறோம், தொழக்கூடிய நேரத்தில் இய்யாக நஅபுது என்று சொல்றோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு இருக்கு. இந்த வணங்குகிறோம் அப்படின்னு இருக்கிறது அது என்ன காலத்தை சேர்ந்தது? ஒன்று நிகழ்காலமாக சொல்லலாம், இப்ப வணங்கி கொண்டு இருக்கின்றோம், அல்லது நஅபுது அப்படிங்கிறதுக்கு அசல் என்னங்கிறத வணங்குவோம் அப்படிங்கிற அர்த்தம், அல்லது வணங்குகிறோம் ரெண்டு சொல்லலாம். வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னா நிகழ்காலம், வணங்குவோம் அப்படின்னு சொன்னா அது எதிர்காலம். ஆனா நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வணங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வணக்கம் ஒரு பகுதி முடிந்து விட்டது, இன்னொரு பகுதி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனா உண்மையில சொல்ல வேண்டியது எப்படின்னு கேட்டா, இய்யாக அபதுனா, உன்னையே நாங்கள் வணங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லணும். கடந்த காலமாக, அதாவது சென்ற காலமாக அதனை சொல்லணும். உன்னையே நாங்கள் வணங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றோம்? உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப வணங்குகிறோம் அந்த இறந்த காலமாக சொல்லாமல் அது நிகழ்காலமாகவோ அல்லது எதிர்காலமாகவோ அமையக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா ஏன் சொன்னான் அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகள், சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள். நஅபுது என்று சொல்லப்பட்டதற்கின்றே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னது
இப்பொழுது கை கட்டி உன்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் வணங்கி விட்டோம் என்று சொன்னால் முடிஞ்சிடுச்சு அந்த காலம். இனிமேல் உன்னை வணங்குகிறோம் அப்படிங்கிறது வரல அந்த இடத்துல. ஈயாக்க அபத்னா, உன்னையே நாங்கள் வணங்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த வணங்குதல் என்பது முடிந்து விட்டது. அப்ப இனிமேல் எப்படி நடந்து கொள்ள போகின்றார் இவர்? நான் நடந்து கொள்ள போகின்றேன் என்பது அங்கே தெரியப்படுத்தப்படவில்லை. அதனால் நாபுது என்று சொன்னால் உன்னையே நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். இப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்கின்றோம், இனிமேலும் வணங்கி கொண்டிருப்போம். இனி எப்பொழுதுமே வணங்கி கொண்டிருப்போம், உன்னையே வணங்கி கொண்டிருப்போம். என்னுடைய மௌத்து வரைக்கும் உன்னையே நான் வணங்கி கொண்டிருப்பேன். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். மரணம் வரும் வரைக்கும் உம்முடைய ரப்பை வணங்குவீராக என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். மரணம் வரும் வரைக்கும் வணங்குவீராக. அது வரைக்கும் அந்த வணக்கம் இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கணும், இடைவிடாமல் நடக்கணும். தொழுகை மட்டுமல்ல, முன்னால் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இபாதத் என்பதாக மாற்றப்படும் பொழுது, இபாதத்தாக அமையும் பொழுது மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரியம். இப்ப நான் பேசுறேன், நான் அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு வணக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றேன், நீங்க ஒரு இபாதத் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப இந்த பிரச்சனை, இந்த பயான் முடிஞ்சிடுது, தப்சீர் முடிஞ்சிருது. முடிஞ்ச பின்னால் நீங்க போய் ஒலு செய்ய போறீங்க, அது ஒரு இபாதத்து. தொழுகிறீங்க, அப்புறம் ஒரு இபாதத்து. வீட்டுக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, நடந்து போறீங்க, அது ஒரு இபாதத்து. சாப்பிடுவது ஒரு இபாதத்து, தூங்குவது ஒரு இபாதத்து, தூக்கமும் ஒரு இபாதத். எப்படி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தூங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, தூங்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த முறைப்படிக்கு தூக்கத்தை அமைத்துக் கொண்டால், படுக்கையை அமைத்துக் கொண்டால், படுப்பதை அமைத்துக் கொண்டால் அது இபாதத்தாக மாறுகின்றது. இவர் எழுந்திருக்கக்கூடிய நேரம் வரை. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு ரொம்ப பெரிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இஷாவை தொழுகின்றார், ஜமாஅத்தோடு தொழுகின்றார். ஜமாஅத்தோடு இஷாவை தொழுதுவிட்டு ஒரு மனிதன் படுத்து எழுந்திருந்து சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்றார் என்று சொன்னால் இரவு முழுவதும் விழித்து வணங்கிய நன்மை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது. இஷாவை ஜமாஅத்தோடு தொழுவதின் காரணமாக பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையும், சுபஹை ஜமாஅத்தோடு தொழுவதின் காரணமாக மீதி பாதி இரவை வணங்கிய நன்மையும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை மனதிலே வைத்து இவர் இஷாவை தொழுகின்றார், பிறகு வீட்டுக்கு போகின்றார். வீண் பேச்சுக்கள் பேசாமல், தீய வேலைகளை செய்யாமல், கெட்ட பார்வைகள் இல்லாமல், கெட்ட பேச்சுக்கள் இல்லாமல் தன்னுடைய காரியத்தை முடித்துவிட்டு படுக்கைக்கு செல்லுவாரையானால் இந்த ஒரு ஜமாத்துடைய இந்த தொழுகையின் காரணமாக பாதி இரவு விழித்து வணங்கிய நன்மை கிடைத்து விடுகின்றது. எவ்வளவு பெரிய இபாதத்துடைய நிலை ஏற்பட்டு விடுது. சரி, மீதி பாதிக்கு சுபஹ் தொழுகை. சுபஹ் தொழுகை வந்துச்சுன்னா ஜமாத்தோட தொழுகை மீதி பாதி இரவு. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப மனிதனுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்க. ஒரு மனிதர் இரவிலே இஷா தொழுது விட்டு தன்னுடைய வேலைகளை முடித்து விட்டு படுக்கைக்கு செல்லுகின்றார். தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படுக்கிறாரு. தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கிறார். ஆனா எந்திரிக்கிறது இல்லை. அலாரம் வச்சிருக்காரு, நம்ம எல்லாம் பாக்குறோம், நம்மளுடைய அனுபவத்திலே நிறைய இருக்கு. தஹஜ்ஜுத் தொழுகணும்னு நினைச்சுட்டு தான் 3:30 மணிக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சோம். கடுமையான தூக்கம் அந்த நேரம் தான் வரும். எந்திரிச்சு அலாரத்தை அடக்கிட்டு இவர் படுத்துவார். அலாரம் அடிக்கும். அலாரம் எதுக்காக வச்சாருன்னா தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு தான் வச்சாரு. ஆனா தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு அந்த நேரத்துல அலாரம் அடிக்கும் போது எந்திரிச்சாரு. இருந்தால் தூக்க கலக்கத்துல, தூக்கத்துடைய மிகைப்பின் காரணமாக அலாரத்தை அடக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. அப்புறம் சுபஹ்க்கு சொன்னாங்க, எந்திரிச்சு போய் தொழுதுட்டாருன்னு வச்சுங்க. இப்ப உண்மையிலேயே இவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டா தஹஜ்ஜுத் தொழுகணும்னு ஆசை. ஆனா தூக்கம் அதிகமா இருந்ததன் காரணமாக தொழ முடியல. இப்படியே ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம், ஒரு மனிதனை பற்றி இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருத்தருக்கு தஹஜ்ஜுத் தொழுகணும்னு ஆசை, அதுக்குள்ள ஏற்பாட்டோட தான் படுக்கிறாரு. ஆனா தஹஜ்ஜுத் தொழுகவே இல்லை. காலையில தான் எந்திரிக்கிறாரு, சுபஹ் தொழுகத்தான் எந்திரிக்கிறார். ஆனா சுபஹ் தொழுகணும், அதை விட்டுட்டா அப்புறம் அது மோசமான வேலையா போயிடும். சுபஹ் தொழுகணும், தொழுது முடிச்சிடுறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் இருக்கிறாருங்க. ராத்திரி படுக்க போகும்போது தஹஜ்ஜுத் தொழுகணும் நினைச்சிட்டு படுக்கிறாரு. ஆனா எந்திரிக்கிறது இல்லை, சுபஹ்க்கு தான் எந்திரிச்சு தொழுகிறாரு. எவ்வளவு நாள்? மௌத்தார வரைக்கும் போய்தான் இருந்தாரு. மௌத்தாகிற வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகணும்னு படுக்கிறாரு, ஆனா எந்திரிக்கிற முடியறது இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல இந்த மனிதனை கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது அவனுடைய பட்டியலை பார்க்கிறான் அல்லாஹ் தஆலா. அதை கேள்வி கணக்கு கேட்பான்ல, எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு உண்டு. இதையெல்லாமா கேட்பான் அப்படின்னு நினைக்க கூடாது. எதையெல்லாம் நாம நினைக்கலையோ அதையெல்லாம் கேட்பான் அல்லாஹ் தஆலா. எதையெல்லாம் நினைச்சிருக்கோமோ அதையும் கேட்பான், எதையெல்லாம் நம்ம நினைக்கலையோ அதையும் கேட்பான். அப்ப அந்த மனிதன் பார்த்துட்டு சொல்லுவான், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மாலிஹாதல் கிதாப்,
லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா. இது என்னப்பா இது ஏடு, என்ன ஏடு? ஆச்சரியப்பட்டு சொல்றானா, மாலிஹாதல் கிதாப், இது என்ன ஏடு, என்ன கிதாப் இது, என்ன புத்தகம் இது, ஆச்சரியமா இருக்குது. லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா, ஒரு சின்ன வேலை பெரிய வேலை எதையுமே விடாம எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல என்று அவன் ஆச்சரியப்பட்டு சொல்லுவானா. அது மாதிரி இவர் தஹஜ்ஜத் தொழுறதுக்காண்டி அலாரம் வச்சுட்டு படுத்தா இருப்பாருங்க, அதையும் அங்க எழுதியிருக்கான். அப்புறம் எந்திரிச்சு அடக்கிட்டா இருப்பாருங்க, அதையும் அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருப்பான். கியாமத் நாள்ல அல்லாஹ் மலக்களை கூப்பிட்டு, நம்ம அடியான் இருக்கானே தஹஜ்ஜத் தொழுகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் படுத்தான், ஆனா எந்திரிக்க முடியல, தூக்கம் அவனுக்கு அதிகமா, நான் தான் கொடுத்துட்டேன் தூக்கத்தை, சரி தஹஜ்ஜத் தொழுததாகவே உனக்கு கணக்கு பதிவு செஞ்சிருங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனா அதனால எல்லாருமே அப்படி செஞ்சா அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களை சொல்லி காட்ட, அவருடைய இஹ்லாஸின் காரணமாக உண்மையிலேயே தஹஜ்ஜத் தொழுகணும்னு சொல்லிட்டு கவலையோடும் ஆசையோடும் படுக்கிறாரு. ஆனா இவருக்குள்ள அலுப்பின் காரணமாக, தூக்கத்தின் காரணமாக எந்திரிக்க முடியாம போயிடுது ஒவ்வொரு நாள். அப்படின்னா கடைசி நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவருக்கு தஹஜ்ஜத் தொழுத நன்மையை கொடுத்துறான் பாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான இபாதத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைக்கிறான். அதனால இய்யாக நஅபுது என்று சொல்லும் பொழுது, இனிமேல் என்றுமே நாங்கள் வணங்கக்கூடியவர்களாகவே இருப்போம் அப்படின்னு நிரந்தரமாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இய்யாக நஅபுதுக்குள்ள இருக்கு. வெறுமனே இப்ப மட்டும் நான் தொழுதுகிட்டு இல்லை, இப்ப மட்டும் நான் வணங்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, இனிமேல் எப்பொழுதுமே இருக்கும். அதே மாதிரி முன்னால் சொன்னபடி இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, இருக்கிறோம் என்பதும் வருகின்றது. இனிமேல் எப்பொழுதுமே நாங்கள் இருப்போம். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் அப்படியே இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அதற்காக வேண்டிய முயற்சிகளையும் செய்வேன் என்பதும் அதற்குள்ளே ஒளிந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு கருத்துக்கள் நஅபுது என்பதற்குள்ளே இருக்கின்றது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வையாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். உதவி அதாவது முதல்ல உதவி தேடுதல் முந்தியா வணங்குதல் முந்தியா? உதவி தேடுறதா முந்தி இருக்க வேண்டும், வணக்கம்ங்கிறது ரெண்டாவது தான் இருக்கணும் அசல்ல. இப்ப வணக்கம் என்பதை முந்தி அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொல்லி, பிறகு உதவி தேடுதல் அப்படிங்கிறது இரண்டாவதாக சொல்றான். இதுல உதவி ஏன் அதை முந்தி சொல்லி இருக்கிறான்? உன்னையே வணங்குவோம், உன்னையே வணங்குகிறோம் அப்படிங்கிறது ஏன் முந்தி சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனிதனுக்கு அசல் என்னன்னு கேட்டா வணக்கம் தான். மனிதனுக்கு அசலாக இருப்பது வணக்கம் தான். ஏன் வணக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த மனிதன் படைக்கப்பட்டு இருக்கின்றான். இப்ப உதவி தேடுதல் அப்படிங்கிறது முதல் அம்சமாக இருந்தாலும் கூட, உதாரணமா ஒரு வேலை செய்யறதுக்கு, ஒரு வேலையை ஒரு மனிதனிடத்தில் நாம் ஒப்படைக்கும் பொழுது அந்த வேலையை செய்வதற்கு சில உதவியாளர்களையும் நாம கொடுக்கிறோம். உதாரணமா கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு மேஸ்திரியை நியமிக்கிறோம்னு வச்சுங்க. நமக்கு கட்டடம் கட்டுறதுதான் மக்சூத், முக்கிய நோக்கம். நம்முடைய முக்கிய நோக்கம் கட்டடம் கட்டுறது. அந்த மேஸ்திரியை அல்லது இன்ஜினியரை அமைப்பது, அவரை ஏற்படுத்துவது. அந்த கட்டடத்தை துவங்குவதற்கு முன்னால் இந்த மேஸ்திரியை அல்லது இன்ஜினியரை நாம் ஏற்படுத்துவதற்கு முன்னால அவருக்கு உதவியாளர்களையும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை, கட்டாய நிலை அங்கே ஏற்படுகின்றது. உதவியாளர் இல்லாமல் அந்த இன்ஜினியரோ அந்த மேஸ்திரியோ அந்த கட்டடத்தை உருவாக்க முடியாது. தனிப்பட்ட நம்ம என்ன சொல்றோம், யார் கட்டணும் கேட்டா இன்ன இன்ஜினியர் கட்டினார் அப்படின்னு சொல்றோம், இன்ன மேஸ்திரி கட்டினார் என்று கட்டணும். தனியா அவர் மட்டும் கட்டிட்டாரா? அவருக்கு பல உதவியாளர்கள், மேல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பல உதவியாளர்களின் மூலமாக, உதவிகளின் மூலமாக அவர் கட்டினார். ஆனா இங்க உதவி அசலா அல்லது அந்த இன்ஜினியர் அந்த மேஸ்திரி என்பவர் அசலா என்று கேட்டால், நமக்கு அந்த மேஸ்திரி அந்த கட்டடம் என்பதுதான், மேஸ்திரியின் மூலமாக அந்த கட்டடம் உருவாவது என்பது அசல். ஆனால் இந்த உதவியாளர்கள் எல்லாம் அதற்கு கட்டாயம் தேவைப்படுகின்றார்கள். அதே போன்ற இபாதத் என்பது அசலாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் உதவி தேட வேண்டும். உதவி என்பது முதலாவதாக இருந்தாலும் கூட இபாதத் செய்வது இரண்டாவது, உதவி தேடுவது முன்னதாக உள்ளது. இந்த முன்னதாக உள்ளது அது ஆரம்பத்தில் வர வேண்டி இருந்தாலும் கட்டாயம் என்பது இபாதத்தாக ஆக்கப்படுகிறது. உதவி தேடுதல் இபாதத்திற்காக வேண்டி, வணக்கத்திற்காக வேண்டித்தான் உதவி தேடப்படுகின்றது. எனவே வணக்கம் என்பது அசலாக ஆக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அது முதலாவதாக அல்லாஹ் தஆலா அதனை சொல்லி காட்டி, பிறகு இரண்டாவது இஸ்திஆனத் உதவி என்பதை சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. வணக்கம் என்பதும் கூட மனிதன் தன்னுடைய சக்தியை கொண்டு செய்துவிட முடியாது அப்படிங்கிறதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். வணக்கம் வணங்க சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டிருக்கிறான். வணங்குவதற்காக வேண்டியே மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். முன்னாலும் சொல்லி இருக்கிறேன், வேற எதுக்காக வேண்டிய இந்த உலகத்துல படைக்கல. சம்பாதிப்பதற்காக வேண்டியோ, சாப்பிடுவதற்காக வேண்டியோ, தூங்குவதற்காக வேண்டியோ,
அல்லது திருமணம் செய்வதற்காக வேண்டிய, குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக, எதற்காக வேண்டியும் படைக்கல அல்லாஹ் தஆலா. வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்ற ஆயத்தின் மூலமாக அதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்து. அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் அது, விஷயம் அது, நாம சொல்லுவதல்ல. வணங்குவதற்காக வேண்டித்தான் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அது மனிதனை மட்டுமல்ல, ஜின்னையும் கூட அப்படித்தான். வமா ஹலக்குல் இன்ஸ வல் ஜின், மனிதனையும் ஜின்னையும், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை அறிந்து வணங்குவதற்காக வேண்டிய தவிர நான் படைக்கவில்லை, அதற்காகத்தான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சம்பாதிக்க கூடாதா, சாப்பிடக்கூடாதா, தூங்கக்கூடாதா? எல்லாம் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? உலகத்துல எல்லாம் இருக்கணும். ஆனா இதுவெல்லாம் அதற்கு அடிப்படையாக இருக்கணும். மனிதன் சம்பாதிக்கத்தான் வேண்டும். ஏன் உலகத்துல வாழ வேண்டும் என்று சொன்னால் சாப்பிடணும், சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் சம்பாதிக்க வேண்டும் கட்டாயமாக. இப்ப சம்பாதிப்பது, சாப்பிடுவது என்பதெல்லாம் இபாதத்துக்கு அனுசரணையாக, இபாதத்திற்கு உதவியாக அமைய வேண்டுமே தவிர இதை அசலாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது மனிதன். பெரும்பாலான மனிதர்கள் உலகத்துல எப்படி இருக்காங்கன்னா இதை அசலாக ஆக்கிட்டாங்க. சம்பாதிப்பது, சாப்பிடுவது, தூங்குவது, இதற்கெல்லாம் நேரங்கள் ஒதுக்கப்பட்ட பின்னால அதுக்கு பிறகு நேரம் கிடைச்சுன்னா தொழுகிறது, ஜிக்ர் செய்யறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ் செய்யறது என்ற நிலையை மனிதன் உருவாக்கி கொண்டான். இந்த ஆயத்திற்கு மாற்றமாக ஆயத்தை என்ன சொல்றதுன்னா, முதல்ல இபாதத்தான் நீ செய்யணும். இபாதத்துக்கு துணையாகத்தான் சம்பாதிப்பது, சாப்பிடுவது, திருமணம் செய்வது, குழந்தைகளை பெறுவதெல்லாம் இந்த இபாதத்துக்கு அனுசரணையாகத்தான், உதவியாகத்தான் ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே உதவி தேடுதல் உடைய அந்த செயல்கள் இருக்கின்றன, உதவியுடைய அந்த செயல்கள் அது முன்னதாக மனிதனுக்கு இருந்தாலும் கூட அசல் இபாதத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ் தஆலா முதலாவதாக இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற வாசகத்தை சொல்லி உதவி தேடுதல் என்பதை இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அத்தோடு இபாதத்துக்கும் கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது மனிதன். நான் தொழுகிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, நான் நின்று தொழ முடியும், கண் இருக்குது, பார்க்க முடியும் என்ற ஒரு எண்ணத்திலே, தன்னுடைய சக்தியின் மீது உள்ள தைரியத்திலே மனிதன் தொழுதுவிடக் கூடாது, எந்த செயலையும் செய்துவிடக் கூடாது. எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய சக்தியை கொண்டு, அவனுடைய நாட்டத்தை கொண்டு, அவனுடைய முடிவின்படிக்கு நடக்கக்கூடியவை என்ற எண்ணத்திலே மனிதன் தொழ வேண்டும். இபாதத்தையும் அப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும். யா அல்லாஹ், நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றேன், உன்னுடைய உதவியை கொண்டு அல்லாமல் நான் வணங்க முடியாது, நான் இபாதத் செய்ய முடியாது என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். சரி, இய்யாக நஅபுது வய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம், உன்னையே வணங்குகிறோம்ங்கிறது சரி, அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம். அந்த வணக்கம்ங்கிறது எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டோ அது பூரா அது முன்னால போன இதுக்கு முதல் வாரத்துல விவரங்கள் சொல்லப்பட்டது. வெறும் வணக்கம் என்று சொன்னா தொழுகை மட்டுமல்ல, எந்தெந்த விஷயங்கள் வணக்கம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அது அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் செய்யக்கூடாது, இந்த உலகத்துல வேறு எவருக்கும் செய்யக்கூடாது. அதே போன்று உதவி தேடுதல் என்பதும் உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தை தவிர வேறு எவரிடத்திலும் உதவி தேடக்கூடாது. முன்ன ஒரு ஆள்கிட்ட போய் காசு கேட்க கூடாதா, கடன் கேட்கறது, எங்க ₹1 பணம் கொடுங்க, ₹10 கொடுங்க, ₹500 கொடுங்க, ₹1000 கொடுங்க, அதுவும் இஸ்தியானத்து உதவி தேடுறது தான். தம்பி அதை கொஞ்சம் தூக்கி கொடுப்பா, தூக்க முடியல, தூக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா அதுவும் உதவி தேடுறது தான். கார்ல ஏறி போறோம், ஒரு வண்டியில ஏறி போறோம், அதுவும் உதவி தேடுறது தான். வண்டியுடைய உதவியை கொண்டு வீட்டுக்கு போய் சேர்றோம், இப்ப எல்லாமே உதவி தேடுறது தான். கண்ணுடைய உதவியை கொண்டு பார்க்கிறோம், கையுடைய உதவியை கொண்டு பிடிக்கிறோம். கை இஸ்தியானத்து உதவி தேடக்கூடிய பொருள், தேடப்படக்கூடிய பொருளாக ஆயிடுது. அதே மாதிரி காலை கொண்டு, காலுடைய உதவியை கொண்டு நடக்கிறோம், மூளையுடைய உதவியை கொண்டு சிந்திக்கிறோம், இதயத்துடைய உதவியை கொண்டும் ஜிக்ர் செய்கின்றோம். இப்படி எல்லா உறுப்புகளும், மனிதனுடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் இஸ்தியானத்து உதவி செய்யக்கூடிய பொருள்களாகவே அமைந்திருக்கின்றன. அதே போன்று எத்தனையோ விஷயங்கள் நம்ம மற்றவர்களிடத்தில் உதவி தேடுகின்றோம். இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம், வேற யாரிடத்திலும் நாங்கள் உதவி தேட. எப்படி உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னா வேற யாரையும் நாங்க வணங்க மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குல்ல. அது போல உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று சொன்னால் வேற யாரிடத்திலும் நாங்கள் உதவி தேட மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இதுல ஹகீகி மஜாசி அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது உண்மையான நிலை, உண்மையான நிலை அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு அதை போன்றது. அதாவது அந்த உண்மைக்கு, உண்மையான நிலையை விட்டும் அப்பாற்பட்டது. எப்படின்னு கேட்டா, ஒரு சிங்கம் இருக்கின்றது, அந்த சிங்கம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிருகம்,
வீரம் மிகுந்தது, 4 காலு, ஒரு வாளு, அதுக்கு பிடரியில, அதாவது அதனுடைய தலையில அடர்ந்த முடிகள், அது ஒரு தோற்றம் உள்ளது. இப்ப நம்ம பார்க்கிற 4 காலு, வாளு, இதெல்லாம் அமைப்புள்ள, இதற்கு பேர் சிங்கம்னு சொல்றோம். அப்ப சிங்கம் அப்படின்னு சொன்னா அது ஹகீகி, உண்மையிலேயே அந்த பிராணிக்கு பேர், அந்த மிருகத்திற்கு பேர் சிங்கம் என்பதாக சொல்லப்படும். இது ஹகீகி என்பதாக சொல்லப்படும். சரி, ஒரு மனிதனை பார்த்து அவன் சிங்கத்தை போல இருக்கிறான்பா அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதனை பார்த்து அவன் சிங்கத்தை போல இருக்கிறான். சில பேரை சொல்றாங்களா அவர் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சிங்கம்பா, சிங்க குட்டிப்பா இவரு அப்படின்னு சொன்னா அவருக்கு சிங்கத்தை போல 4 காலு, ஒரு வாலு எல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இப்ப அவர் சிங்கம் சொல்றது எதுன்னு கேட்டா வீரத்திலே சிங்கத்தை போன்று அப்படின்னு அர்த்தம். அவருடைய வீரத்திலே சிங்கத்தை போன்றவர் அப்படின்னு கருத்து. இப்போ ஒரு மனிதனை பார்த்து சிங்கம் என்று சொன்னால் அது ஹகீகி அல்ல, உண்மையான நிலை அல்ல, உண்மையான சிங்கம் அல்ல அவர். இதற்கு பேர் மஜாசி அப்படின்னு சொல்லப்படும். அத போல உதவி தேடுதல் அப்படிங்கிறது 2 வகை, ஒன்னு ஹகீகி, ஒன்னு மஜாசி. அதாவது ஒரு மனிதனிடத்துல போய் நான் 10 ரூபாய் கடன் கேட்கிறேன், உதவி தேடுறேன் அவரிடத்துல, 10 ரூபாய் கொடுங்க ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு கேட்டா அவரிடத்துல உதவி தேடுறது. இந்த உதவி தேடுதல் இருக்குது பாருங்க, இது ஹகீகி அல்ல. இவரிடத்தில் கேட்பதின் மூலமாக இப்ப இவருக்கு எனக்கு நான் கேட்கக்கூடிய அந்த பொருளை, அந்த பணத்தை யாரிடத்தில் நான் கேட்கின்றேனோ அவர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது அல்லாஹ் தஆலா. அவருடைய மனசுல அந்த எண்ணத்தை போடுறது அல்லாஹ் தஆலா. அதனால கொடுக்க வைப்பது அசல் அல்லாஹ் தஆலா தான். அதனால அசல் அல்லாஹ் தஆலா இடத்துல உதவி தேடுறதாக கருத்து இது. நான் இவரிடத்தில் உதவி தேடினாலும் கூட, ஒரு 10 ரூபாய் இவர்கிட்ட கேட்டாலும் கூட, இவரிடத்தில் இந்த உதவி தேடுதல் மஜாசி. எப்படி ஒரு மனிதனை பார்த்து சிங்கம் என்று சொல்லுவதை போன்று, சிங்கத்தை போன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவதை போல இவரிடத்துல உதவி தேடுவது மஜாசியாக ஆகும். ஆனா உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா இடத்துல உதவி தேடும். இது போன்று எந்த செயலை செய்தாலும் சரி, ஹகீகி ஃபாயில், உண்மையிலேயே செய்யக்கூடியவன் அல்லாஹ் தஆலா தான். பிறகு இந்த பொருள்கள் எல்லாம் வாசித்தாக்களாக, இடையிலே வரக்கூடிய அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இடையிலே வரக்கூடிய பொருள்களாக, இடையிலே வரக்கூடிய பொருள்களாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. அதான் மழை பெய்தது, பயிர் விளைந்தது அப்படின்னு சொல்றோம். மழை நல்லா பெய்ஞ்சிங்க, பயிரெல்லாம் செழிப்பா விளைஞ்சிருக்கு. இப்ப மழையா பயிரை விளைய வைத்தது? இது வெளித்தோற்றத்திலே அந்த மழை பயிரை விளைய வைக்கின்றது. ஆனா உண்மையிலேயே பயிரை விளைய வைத்தது யார்? அல்லாஹ் தஆலா. அதனால அரபியில இப்படி வாசகம் சொல்லப்படும், அன்பத்தல்லாஹுல் பகல், அல்லாஹ் பயிர்களை விளைய வைத்தான், அல்லாஹ் பயிர்களை விளைய வைத்தான். இப்படி சொல்றதுதான் அசல். நம்ம வழக்கத்துல என்ன சொல்றோம்? அன்பத்தர் ரபியோ அல் பகல், மழை பயிரை விளைய வைத்தது அப்படின்னு சொல்றோம், முளைய வைத்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த மழை பயிரை முளைய வைத்தது அப்படிங்கிறது மஜாஜ். ஆனா உண்மையிலேயே யார் விளைய வைத்தது, முளைய வைத்தது? அல்லாஹ் முளைய வைத்தான். அதே போன்று ஒரு மனிதனிடத்தில் உதவி தேடுவது என்பது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதை அசல் அசலிலே செய்யக்கூடியவன் அல்லாஹ் தஆலா தான். அசலிலே உதவி தேடப்படக்கூடியவன் அல்லாஹ் தஆலா தான். இடையிலே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களிடத்தில் உதவி தேடுவதின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதற்கு மாற்றமாக இது ஆகாது. மாற்றமாக இது ஆகாது. இது எப்படின்னு கேட்டா, நோய் ஏற்பட்டால் அல்லாஹ் தஆலா தான் சுகமாக்குறான். எல்லாருக்கும் தெரியும். நோய் ஏற்பட்டால் நோயை கொடுப்பதும் அவன்தான், சுகப்படுத்துவதும் அவன்தான், குணமாக்குவதும் அவன்தான். எல்லாமே அல்லாஹ் தஆலா. இது நாம மட்டுமல்ல, அல்லாஹ்வை நம்பாத மனிதர்களும் கூட அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப டாக்டர் போங்க, ரொம்ப பெரிய நோய், பெரிய ஆபரேஷன் இருந்தா கடைசியில நீங்க கடவுளை வேண்டிங்க, எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கார், கடவுள் எப்படி விரும்புகிறாரோ அப்படி செய்வார், கடவுளுடைய விருப்பப்படி நடக்கும் அப்படின்னு அல்லாஹ்வை நம்பாத மனிதனும் கூட சொல்லுகின்றான். அல்லாஹ்வை நம்பாத மனிதனும் கூட அப்படித்தான் சொல்லுகின்றான். நாஸ்தீகத்திலே ஊறி போன மனிதர்களும் கூட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கடுமையான ஒரு நோய் அல்லது கடுமையான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்திலும் எல்லாம் கடவுள் செயல் என்று அவனை அறியாமல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நம்ம பார்க்க. ஒரு பெரிய நாஸ்திகன், ரஷ்யாவில் நாஸ்திகம் வளர்க்கப்பட்டது, கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கை, கம்யூனிஸ்ட கொள்கை. அப்படி கம்யூனிஸ்ட் கொள்கையில ஊறி போன ஒரு பெரிய தலைவன், அவன் தன்னுடைய வீடு பூரா கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படிங்கறத எழுதி வச்சிருந்தான். கடவுள் கிடையாது, மனிதன் தான் தன்னை தானே உண்டாக்கி கொள்ளுகின்றான், தன்னுடைய செயலை உருவாக்குகின்றான்
அல்லது இயற்கை உண்டாக்குகின்றது அப்படிங்கிறது தான் அவனுடைய கொள்ளு. அதுல ரொம்ப பெரிய ஊறி போன தன்மை அவனுக்கு. அந்த நாஸ்திகத்துல ஒரு நாள் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான். அந்த பெரிய கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ளவால மாடியில இருந்து கீழே விழுகிறான். கீழே விழக்கூடிய நேரத்துல மை காட் அப்படின்ட்டு விழுந்தானா, கடவுளே அப்படின்ட்டு கீழே விழுந்தான். அவனுக்கு அடிபட்டு குற்றுயிரும் கொலை உயிரமா கிடக்குறான். ஆஸ்பத்திரியில சேர்த்து இருக்கிறாங்க. என்னங்க கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் வேற செஞ்சீங்க, விடுபுறம் எழுதி போட்டிருக்கிறீங்க, எங்க பார்த்தாலும் உங்களுடைய ஆபீஸ் அது இல்ல கடவுள் இல்லை அப்படிங்கிற கீழே விழுகிற இடத்துல மை காட் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தீங்களா, அது என்ன? இது பழக்க தோஷம் அப்படின்னு சொன்னானா. பழக்க தோஷம் அப்படின்னு அதாவது பாரம்பரியமாக பழக்கத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கடுமையான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்துல கடவுளை கூப்பிடக்கூடிய ஒரு தன்மையை இயற்கையாகவே மனிதனுக்குள்ளே அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய நாஸ்திகனா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு இவரை பெரியார் கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஏங்க ராமனவே நீங்க செருப்புல எடுக்கிறீங்க, ராமனே இல்லைங்கிறீங்க, ராமனை செருப்புல அடிக்கிறீங்க. யார் ராமன் சொன்னானா அவனை உதைக்கணும் அப்படிங்கிற உங்க பேர் ராமசாமின்னு இருக்குது அப்படின்னு கேட்டான். அது சரிதான், நான் ராமனுக்கெல்லாம் சாமி அப்படின்னா, நான் ராமனை எல்லாம் ராமனுக்கு சாமி அப்படின்னு. அது மாதிரி அந்த நேரத்துல வேறு வகையான பதில சொல்ல முடியாது. கடவுள் இல்ல அப்படிங்கிறத அந்த ராமன் அவனுடைய ஐதீகத்துல அவனுடைய பழக்க வழக்கத்துல நம்பிக்கையில ராமன் கடவுள்னு சொல்றான்னு வச்சுங்க. அத அவன் கேட்கறான், போய் நீங்க ராமனே செருப்புல அடிக்கிறீங்க, ராமன் இல்லைங்கிறீங்க, ராமர் கூடாதுங்கிறீங்க, இந்த மாதிரி கடவுள் கொள்கை இல்லைங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ராமன் ராமசாமின்னு பேர் வச்சிருக்கிறீங்களா? நான் ராமனுக்கெல்லாம் சாமி அப்படின்னா. அப்ப இவர் பெரிய கடவுள்னு சொல்றாரு. என்ன அது எப்படி விளையாட்டாக பதில் சொன்னானோ விடயமாக பதில் சொன்னாரோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்துல அந்த கடவுள் கொள்கையை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை மனிதனுடைய இயற்கையான மனோபாவத்தில் அமைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அதனால ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதாக சொல்லும் பொழுது மற்ற பொருள்களிடத்தில் உதவி தேடுவது என்பது அதற்கு மாற்றமாக ஆகாது. நம்ம இப்ப என்ன சொன்னா, அதாவது நோய் நொடி வந்து விடுகின்றது மனிதனுக்கு. நோய் நொடி வருகின்ற நேரத்துல டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கிறாரு, மருந்தை வாங்கி சாப்பிடுறோம், ஊசி போடுறோம் அல்லது ஆபரேஷன் செய்யறோம், ஏதாச்சும் ஒன்று நடக்குது. இப்போ இந்த நோயை குணப்படுத்தக்கூடியவர் டாக்டரா அல்லது மருந்தா அல்லது ஊசியா அல்லது ஆபரேஷனா என்றால் இவையெல்லாம் வசாயில் இடையில் உள்ள பொருள்கள். இவையெல்லாம் இந்த நோயை குணப்படுத்துவது அசல் ஹகீகி ஃபாயில், உண்மையாக செய்யக்கூடிய கர்த்தா யார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா. இந்த பொருள்கள் எல்லாம் இடையில் உள்ளவை. இந்த நோயை குணப்படுத்துவதற்கு வசீலாவாக இடைப்பொருள்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த பொருள்களின் மூலமாகத்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வச்சிருக்கான். ஆனா குணப்படுத்துவது அல்லாஹ் தஆலாவுடைய வேலை. இது நமக்கு உதாரணமா எப்படி தெரியும் கேட்டா, அதே பொருளை உபயோகிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சுகம் ஏற்படுவது கிடையாது. இப்ப வயிற்று வலிக்குதுன்னு வச்சுங்க, எனக்கு வயிற்று வலிங்க, ஒரு 4 பேருக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னு வச்சுங்க. வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட போறோம், 4 பேரும் சாப்பிடுறோம் அந்த வயிற்று வலிக்குள்ள மாத்திரை என்று சொன்னா 4 பேருக்கு அந்த வயிற்று வலி குணமாகாது, முழுமையாக குணமாகாது. ஒருத்தருக்கு நல்லாகும், ஒருத்தருக்கு நல்லாகாது. சரி, ஒருத்தருக்கு 1 மணி நேரத்தில் நின்று போயிடும், இன்னொருத்தருக்கு 1 நாள் ஆகும். அதே மாத்திரை சாப்பிட்டா 1 நாள் ஆகும். இன்னொருத்தருக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டா குணமாகவே இல்லை. அல்லது ஒரே மனிதரை, இது 4 பேர் வித்தியாசம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரே மனிதரை எடுத்துக்கொள்ளும். இப்ப எனக்கு தலை வலிக்குது, ஒரு மாத்திரையை சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே சுகமாகி போயிடுது. மறுபடி தலைவலி வருது, அதே மாத்திரை தான் சாப்பிடுறேன், ஆனா தலைவலி குணமாகிறது இல்லை. இது எல்லாத்துக்கும் அனுபவத்துல எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரணமா தலைவலி ஜுரங்கிறது அடிக்கடி வரக்கூடிய ஒரு சீக்கு எல்லாத்துக்கும். இந்த ஜுரத்துக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு இருப்போம், நல்லா போயிருக்கும். அடுத்தாப்புல ஜுரம் வருது, அதே மாத்திரை சாப்பிடுறோம், சுகமாகிறதே இல்லை. இப்போ மாத்திரைக்கு அந்த ஜுரத்தை அல்லது அந்த தலைவலியை அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தா எல்லா நேரத்திலும் சுகமாகணும். எப்ப சாப்பிட்டாலும் சுகமாகணும், எப்ப சாப்பிட்டாலும் சுகமாகிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. அப்போ அந்த நோயை குணப்படுத்துவது அல்லாஹ் தஆலாவுடைய வேலையை தவிர மருந்துடைய வேலை அல்ல. எந்த நேரத்தில் எந்த மனிதருக்கு இது சாப்பிடுவதன் மூலமாக, இந்த மருந்தை உட்கொள்வதன் மூலமாக குணம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த நேரத்தில் அவருக்கு கிடைக்கும். மருந்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க கூடாது. மருந்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அது மஜாசியான முறையில். அசலான முறையில் நம்பிக்கை வைக்க, அசலான முறை நம்பிக்கை வைப்பது என்பது அல்லாஹ் தஆலா மீது இருக்க வேண்டும். அதே போல உதவி தேடுதல் என்பது ஒரு இடத்துல 10 ரூபாய் கேட்கிறதோ அல்லது உதவி தேடுவதோ அல்லது உதவிகளுக்கு ஆளை வைத்துக் கொள்வதோ இந்த ஈயாக்க நஸ்தஈன் என்பதற்கு மாற்றமாக ஆகாது. அதே போல
வசீலா, அதாவது வணக்க வழிபாடுகளிலே வசீலா என்று ஒன்று இருக்கின்றது. நபியினுடைய பொருட்டால், யா அல்லாஹ், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால், உன்னுடைய ஹபீபாகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு கேட்கிறது. இதுவும் கூடும். இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் என்று சொன்னதின் காரணமாக வேற யாரிடத்திலும் வசீலாவாக ஆக்கி துஆ கேட்பதோ அல்லது உதவி கேட்பதோ கூடாது அப்படிங்கிறது வராது. இது சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை. ஒரு வலியுல்லாக்களை, அல்லாஹ்வுடைய வலிமார்களை அல்லது நபிமார்களை அல்லது நல்ல அமல்களை, அசல்ல நல்ல அமல் தான் வசீலாவாக வரணும். நிறைய ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ப நான் ஒரு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அமலை செய்திருக்கின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையிலே வேறு எந்த உலகத்தினுடைய நோக்கம் இல்லாமல் ஒரு அமலை செய்திருக்கின்றேன், அல்லது யாருக்காவது தர்மம் கொடுத்திருக்கிறேன், தொழுது இருக்கின்றேன், நோன்பு வைத்திருக்கின்றேன், அல்லது ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை விட்டு விலகி இருக்கின்றேன். இப்ப நான் துஆ கேட்கக்கூடிய நேரத்தில், யா அல்லாஹ், இப்படி ஒரு நாள் ஒரு அமலை, ஒரு செயலை நான் செய்தேன், அது உனக்காக வேண்டி நான் செய்திருக்கின்றேன், உனக்காக வேண்டி அந்த அமலை, அந்த செயலை நான் செய்திருக்கின்றேன் என்று உன்னுடைய பட்டியலிலே இருந்தால், உன்னுடைய நாட்டத்திலே இருந்தால், உன்னுடைய எண்ணத்திலே இருந்தால், அந்த அமலின் காரணமாக என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தை நீக்குவாயாக, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை இலகுவாக்குவாயாக, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை சீராக்கி தருவாயாக அப்படின்னு அந்த அமலின் மீது, அமலை வசீலாவாக வைத்து, எந்த அமலை இவர் இஹ்லாஸோடு செய்தாரோ அந்த அமலை வசீலாவாக வைத்து செய்வதற்கின்றதே அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் சொல்லி தருகின்றார்கள். 3 நபர்கள் குகைக்குள்ள போனாங்க. பல தடவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான் அது. குகைக்குள்ள போனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அந்த குகையுடைய வாயில ஒரு பெரிய பாறை அடைத்து கொண்டது. 3 பேரும் தனித்தனியா துஆ செய்யறாங்க. யா அல்லாஹ், நான் இந்த நேரத்தில் இந்த அமல் செஞ்சிருக்கிறேன், அந்த அமல் உனக்கு பிரியமானதாக இருந்தால் இந்த குகையுடைய அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லை அகற்றி எங்களுக்கு வழி தருவாயாக அப்படின்னு தனித்தனியாக கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல் நகர்ந்துருது. 3 பேரும் கேட்ட உடனே கல் முழுசா நகர்ந்து போய் இவர்கள் வெளியே வந்துடுறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப அவர்கள் செய்த அந்த அமல்களை வைத்து, அமல்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்டது, அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதே போல நபிமார்களை வைத்து வசீலாவாக, வலிமார்களை வசீலாவாக, நல்ல இரவுகளை வசீலாவாக, லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி இருக்கின்றாய், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் பொருட்டால், இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் பொருட்டால் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த, அவர்களை எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த, அவர்களை நீ பிறக்க செய்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பொருட்டால் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவாயாக, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்பதும் கூடும். ஆக நபிமார்கள், வலிமார்கள், நல்ல காலங்கள், நல்ல செயல்கள் ஆகியவற்றையெல்லாம் வசீலாவாக வைத்து துஆ கேட்பது என்பது இய்யாக நஸ்தஈன் என்பதற்கு மாற்றமாக ஆகாது. உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு உதவி தேடக்கூடாதே அப்படின்னு ஒரு கருத்து வரும். ஏன்னா அப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அஹ்ல ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இன்னும் சில ஜமாஅத்தார்கள் இருக்கிறாங்க, கூட்டத்தார்கள், இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் இய்யாக நஸ்தஈன் சொன்ன பின்னால யாரிடத்திலும் வசீலா தேடக்கூடாது, எதை கொண்டும் வசீலா தேடக்கூடாது, யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அந்த காலத்துல இருந்து இருக்காங்க ரொம்ப காலமா. சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை, உலமாக்களுடைய தீர்ப்பு அப்படி அல்ல. வசீலா என்பது உண்டு, ஆனா அந்த வசீலா என்பது நல்ல மனிதர்களை கொண்டு கேட்க வேண்டும். கேட்பது அல்லாஹ் தஆலாவுக்கு, நிறைவேற்றி வைக்கக்கூடிய பொறுப்பு, அதனுடைய சக்தி அல்லாஹ் தஆலாவுக்கு தான் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். நபிமார்களை வசீலாவாக வைத்து கேட்பதின் காரணமாக அந்த நபியே நமக்கு உதவி செய்கிறார்கள் அர்த்தம் அல்ல, அந்த வலியுல்லாவே உதவி செய்கிறார்கள் அர்த்தம் அல்ல, அந்த அமலே நமக்கு உதவி செய்வது என்ற அர்த்தம் அல்ல. அப்படி செய்தா அது ஷிர்க். அப்படி நீங்க தெரிஞ்சுனா அது ஷிர்கா போயிடும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக போயிடும். நிறைவேற்றி தருவது, செயல்படுத்துவது என்று அல்லாஹ் தஆலாவுடைய வேலை, மனிதனால் அது முடியாது, எந்த நபியாலே முடியாது. என்னுடைய நோயை குணப்படுத்துவது அல்லாஹ்வுடைய வேலை தான். நபிமாருடைய பொருட்டால் கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு வலியுல்லா இருக்கிறாரு, யா அல்லாஹ் அவரை வலியுல்லா என்று நான் நம்புகின்றேன், அவருடைய செயல்பாடுகள், வெளி தோற்றங்கள், அவருடைய அமல்கள் எல்லாம் பார்த்தா தெரியுது, அதனால இவருடைய பொருட்டால் என்னுடைய நோயை குணப்படுத்துவாயாக அப்படின்னு கேட்கலாம். நோயை குணப்படுத்துறது அல்லாஹ்,
இவரை பொருட்டாக வைத்து கேட்டதன் காரணமாக அல்லாஹால அதை ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஒரு சம்பவம், பல சம்பவம், ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன. ஒரு பிரயாணி ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போனார். ஒரு பெரியார் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போனார். அவர் மிக சிறந்த மனிதர், தக்வா உள்ள மனிதர் என்று அறிமுகம் ஆனவர். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஜப்பானியான ஒரு மனிதன் இருந்தார். அதாவது நடக்க முடியாது, கால் கை விளங்காத ஒரு மனிதன். இப்ப அந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டு மறுநாள் அந்த விருந்தாளி போயிட்டார். இந்த பக்கத்து வீட்டில் இருந்த அந்த கை கால் விளங்காத அந்த மனிதன் மறுநாள் சுகமானவனாக, கை கால் நல்ல உள்ளவனாக, நடமாடக்கூடிய மனிதனாக வெளியே வர்றார். இந்த வீட்டுக்காரருக்கு பெரிய ஆச்சரியம், பக்கத்து வீட்டுக்காரருக்கு. இன்னும் இவ்வளவு நாளா முடமாக நொண்டியாக இருந்த மனிதன், சப்பானியாக இருந்த மனிதன் ரொம்ப சுகமா எந்திரிச்சு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, உனக்கு எப்படிப்பா சுகமாச்சு, எப்ப சுகமாச்சு, நீ என்ன வைத்தியம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்டாராம். நான் என்ன வைத்தியம், எந்த வைத்தியம் நான் செய்யல. நேற்று ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வந்தார். அவர் ஒரு சிறந்த மனிதர் என்பதாக நான் நினைச்சேன். ரொம்ப அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால அல்லாஹ் தஆலா இடத்தில் நான் துஆ கேட்டேன், யா அல்லாஹ், என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உன்னுடைய நல்லடியாரின் பொருட்டால் அவருக்கு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பின் காரணமாக, அவர் மீது நீ வைத்திருக்கக்கூடிய மஹப்பத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, அவர் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக என்னுடைய இந்த நோயை நீ சுகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு நான் கேட்டேன். உடனே இரவே எனக்கு சுகமாயிடுச்சு, என்னுடைய உடல்நிலை, என்னுடைய கை கால்கள் சுகமாகி விட்டன அப்படின்னு சொன்னார். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹுடைய வலியுல்லாவாக, அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கின்றார் என்பதை நினைத்த அந்த மனிதர், பக்கத்து வீட்டுக்காரர், அந்த உடல் சுகமில்லாத ஊனமுற்றவர், அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதை அவரை வசீலாவாக வைத்து துஆ கேட்டார். இவருக்கு சுகமாகிவிட்டது. சுகம் ஆக்கியது யார்? அல்லாஹ் தஆலா தான். அவரை வசீலாவாக வைத்தார் அந்த நல்ல மனிதரை, அந்த வலியுல்லாவை, அல்லாஹ்வுடைய நேசரை. இது போன்று ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன, உலகத்தில் நடைபெற்றது. அது மாதிரி நபிமார்களை, வலிமார்களை வசீலாவாக வைத்து தன்னுடைய கோரிக்கையை கேட்பது, அல்லாஹ்விடத்தில் கேட்பது ஆகமாக்கப்பட்டது. வலிமார்களிடத்திலேயோ அல்லது நபிமார்களிடத்திலேயோ கோரிக்கையை வைப்பது அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி தருவது கூட, சொல்லுவது கூட. அந்த அதாவது ஒரு வலி இடத்திலேயோ அதாவது ஒரு நபி இடத்திலேயோ, வலிமார்களிடத்தில் சில பேர் நேற்று செய்யும் போது அப்படித்தானே செஞ்சுக்கிறாங்க, துஆ கேட்கும் போது அப்படி கேட்கிறாங்க. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அது ஹராம் என்பது மட்டுமல்ல, அது ஷிர்காக, ஹராமை விட மிக அதிகமான குற்றம் உள்ள ஷிர்காக ஆக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தஆலா தான் என்ற நம்பிக்கை முழுமையாக ஏற்பட வேண்டும். அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இய்யாக நஸ்தஈன் என்ற வாசகத்திற்குள்ளே அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக உலமாக்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள். ஆகவே இய்யாக நஅபுது என்ற அந்த வணக்கத்திற்கு கட்டாயமாக அல்லாஹ் தஆலாவுடைய உதவி தேவை. உதவியை அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி ஏராளமான துஆவை சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி உதவி தேட வேண்டும், எப்படி எந்த வாசகத்தை கொண்டு தேட வேண்டும், அல்லாஹ் தஆலாவிற்கு உதவி தேடுவது என்ன என்பது பற்றி பல ஹதீஸ்களின் மூலமாக துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று தொடங்கக்கூடிய வாசகம் உள்ள பல துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர். இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உதவி தேடுவது. அந்த உதவி தேடுவதின் காரணமாக நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் மற்றும் உள்ள காரியங்கள் லேசாக ஆக்கப்பட்டுவிடும். அது எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படிக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அதன் மூலமாக தந்து விடுகின்றார் என்பதையும் குறிப்பிடுகின்றார். இன்ஷா அல்லாஹ் இய்யாக நஸ்தஈன் என்பதற்கு இன்னும் சில விளக்கங்கள் இருக்கின்றன, அடுத்த வாரம் பார்ப்போம். எனவே நாம் தொழக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று கட்டாயமாக அதனை ஆக்கி வைத்து அதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் ஓதக்கூடிய நேரத்திலே இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வந்து பரிபூர்ணமான எண்ணத்தோடு எந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றனோ, அது எதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோமோ சொல்லப்பட்டதிலிருந்து குறைந்த அளவுக்கு அதனுடைய பொருளையாவது விளங்கி நாம் அதை ஓதக்கூடிய, அதனுடைய கருத்துக்களை விளங்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.